இந்த ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்கிற போது ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாக போகுது. இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்க, பிள்ளைகள் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா ஆறுல குரு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. பொதுவாகவே உங்களுக்கு 2ல சனி இருந்தா நல்ல வருமானம் வரும். தனஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு அவர் வேற பாக்குறாரு, உச்சமா இருந்துகிட்டு நல்ல காசு. இப்போ உங்களுக்கு பாருங்க 5ஆம் இடத்துல செவ்வாய், பூர்வ புண்ணிய அனுக்கிரகங்கள். போன ஜென்மத்துல பண்ணிய புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும். இந்த ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்கிற போது ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்னு தெரியுது. மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடியை நீங்கள் நாட்டப் போகிற மாதம். பெரிய வெற்றிகள் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு எதிர்காலம் நல்ல காலம் வரப்போகுதுங்க கும்பராசிக்கு. அதுக்கு என்னென்ன பேஸ் வேணுமோ அதை நீங்க செய்வீங்க, துணிஞ்சு செய்வீங்க. உதாரணமா பேங்கிங் செக்டார்ல வேலைக்கு பல பேர் விருப்பப்படுவீங்க. பினான்சியல் செக்டார்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, சக்சஸ் ஆகும். பிள்ளைகள் முன்னேற்றம் தான் உங்க நோக்கம்னு இருப்பீங்க. அவங்களுக்காக உங்க லைஃபை நிறைய அர்ப்பணிப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா படிச்சு இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்க, பிள்ளைகள் ஜெயிச்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஆறுல குரு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, உச்சமா இருக்காரு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நெருக்கடி வருகிற போது அவங்க ஜெயிக்கிறாங்க. எல்லா கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நெருக்கடி வராத போது கூட இப்படியோ, நெருக்கடி வரும்போது ஜெயிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க 5ஆம் இடத்துல செவ்வாய், பூர்வ புண்ணிய அனுக்கிரகங்கள். போன ஜென்மத்துல பண்ணிய புண்ணியங்கள் உங்களை காப்பாற்றும். கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே சொந்த பந்தம்லாம் என்ன கேட்க, எப்ப குழந்தை எப்ப குழந்தைங்க. கல்யாணம் ஆன அடுத்த மாசத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சுவாங்க, எப்ப குழந்தை, ஏதாவது விஷயம் உண்டா, விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப பலருக்கு இது ஒரு நெருக்கடியா இருக்கும். இப்ப இந்த மாசம் பாருங்க, மார்ஸ் 5th பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யும். நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. கும்பராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு நிறைய எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு படி வாழ்க்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்கும். எதிர்காலம் அப்படித்தான் உங்களுக்கு அமைய போது. அதற்குரிய ஆரம்பகட்ட விஷயங்கள் செய்வீங்க. பொதுவாகவே உங்களுக்கு 2ல சனி இருந்தா நல்ல வருமானம் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க, இப்ப 2ல சனி, தனஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு அவர் வேற பாக்குறாரு, உச்சமா இருந்துகிட்டு நல்ல காசு வரும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி வருமானம் வராது. ஆனா திடீர் வருமானங்கள் வரும், திடீர் வருமானங்கள் வரும். அந்த வருமானமே மாசம் முழுக்க போதும், எதிர்காலத்துக்கும் சேர்த்து வச்சு நம்மளை காப்பாற்றும். அப்படி நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு மாசமா இது இருக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, மெர்க்குரி, ஜூபிட்டர், இதனுடைய அமைப்புகளை பார்க்கும்போது மெர்க்குரி உங்களை பார்க்குது மாசம் முழுக்க. பிசினஸ் நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், நல்ல ஏர்ன் பண்ணுவீங்க. பிசினஸ்ல புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 8ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க யோகாதிபதி, இன்னொரு பக்கம் உங்க பாதகாதிபதி. இந்த சுக்கிரன் 8th பிளேஸ்ல உட்கார்ந்தது ஒரு வகையில நன்மை, ஒரு வகையில் தீமை. என்ன நன்மைன்னா, பாதகாதிபதி மறைஞ்சிருக்கிறது உங்களை பினான்சியலா உயர்த்தும், உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் 8th இருக்கும்போது மகளை பற்றிய ஒரு சிறு மனப்போராட்டம், ஒரு கவலை இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. வண்டி வாகனங்கள்ல போவீங்க பாருங்க, திடீர்னு உங்க வாகனங்கள் ரிப்பேர் வைக்கும். வாகனங்களை நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். கையில கார் வச்சிருக்கீங்க, கையில 2 வீலர் வச்சிருக்கிறீங்க, ஆனா பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் சில இடத்துல இருக்கும். இல்லாட்டி ரிப்பேர் செலவுகள் வைக்கும், அதெல்லாம் இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனை பல கும்பராசிக்காரங்களுக்கு போய் இருந்துகிட்டு இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு இருக்கும், அவங்களாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் கும்பராசிக்கு இருக்குங்க, அது பெரிய பிளஸ். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிசினஸ்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாரின் போய் படிக்க நினைக்கிறீங்களா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். எப்பவுமே நீங்க சிவன் கோயிலில் போய் தீபம் போட்டுக்கிட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பினான்சியலா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க வாழ்க்கையில் சுபகாரியங்கள் கூடி வரும். இந்த ஆவணி மாசம்
ரொம்ப பாசிட்டிவான மாசமா உங்களுக்கு இருக்கு. நன்மைகள் நிறைய நடக்கும். சிவனை வழிபடுங்கள், அவனை சிந்தையுள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள், நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னு கொடுத்த பணம் திரும்ப வரும். அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும். தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.